ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். தென்னிந்தியாவின் சிறந்த ஏற்றுமதி மையமாக புதுச்சேரியை மாற்றுவதே அரசின் நோக்கம். சர்வதேச ஏற்றுமதியாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் பேச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியால் மட்டுமே புதுச்சேரி வளர்ச்சி அடையும். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் நம்பிக்கை. புதுச்சேரி விடுதலை நாள் விழா, காவல்துறை மற்றும் தேசிய மாணவர் படையினர் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை. புதுச்சேரியில் தொடங்கப்படவுள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள். சிறப்பு தேர்தல் அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் மற்றும் தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆலோசனை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் பிப்டிக் நிறுவனம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தென்னிந்தியாவின் சிறந்த ஏற்றுமதி மையமாக புதுச்சேரியை மாற்றுவதே அரசின் நோக்கம் என்று ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்புரையாற்றினார். இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மற்றும் புதுச்சேரி பிப்டிக் நிறுவனம் சார்பில் சர்வதேச வாங்குவோர் விற்போர் சந்திப்பு நிகழ்ச்சி அண்ணா சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சந்திப்பை தொடங்கி வைத்து உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து கலந்து கொண்ட ஏற்றுமதியாளர்கள் மத்தியில் உரையாற்றினார். அப்போது அவர் புதுச்சேரி சிறு குறு தொழில்துறை வேலைவாய்ப்பு உருவாக்கம், உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குவதாக கூறினார். இந்திய பாரம்பரியம் மற்றும் பிரெஞ்சு பாரம்பரியத்தின் தனித்துவமான கலவையுடன் தென்னிந்தியாவில் புதுமை, கல்வி மற்றும் தொழில்துறைக்கான மையமாக புதுச்சேரி வேகமாக வளர்ச்சி பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரி அரசு சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் அமைச்சகத்துடன் இணைந்து தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்காக பல திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் கூறினார். புதுச்சேரியின் கடலோர தொழில்கள், கனிம வேளாண் பொருட்கள், சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஜவுளி மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்நாட்டு மற்றும் சர்வதேச சந்தைகளில் பாராட்டை பெற்று வருவதாகவும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் உள்துறை மற்றும் தொழில்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தொழில்துறை செயலர் விக்ராந்த் ராஜா, இந்திய ஏற்றுமதியாளர்கள் சங்க கூட்டமைப்பு தலைவர் உன்னிகிருஷ்ணன் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது கட்சியின் தலைமையிடத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக அக்கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் பி.பி. ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா தலைவர் பி.பி. ராமலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் 1954ஆம் ஆண்டு முதல் நாடு முழுவதும் அனைத்து மாநிலங்களிலும் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணி நடைபெற்று வந்ததாக தெரிவித்தார். இதுவரை 8 முறை இப்பணிகள் நடைபெற்றுள்ளதாகவும், பீகார் மாநிலத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்தப் பணியில் 43 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதையும் அவர் குறிப்பிட்டார். தற்போது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணியில் எந்த ஆட்சேபனையும் எழவில்லை என்றும், ஆனால் காங்கிரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் பாரதிய ஜனதா ஆட்சியில் திருத்தப்பணி புதிதாக நடைபெறுவது போன்ற மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருவதாக அவர் புகார் தெரிவித்தார். 18 வயது நிரம்பிய இந்திய குடிமக்களாக உள்ள அனைவரும் வாக்காளர்களாக முடியும் என்று கூறிய அவர், இறந்தவர்களை நீக்குவது, வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களை நீக்குவது, போலி வாக்காளர்களை களைவதுதான் திருத்தப் பணியின் முக்கிய நோக்கம் என்றார். எனவே காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொடர் பொய் பிரச்சாரத்தை மக்கள் ஒருபோதும் நம்ப மாட்டார்கள் என கூறிய அவர், தமிழகத்தின் 39 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் காங்கிரஸ் கூட்டணி வாக்கு திருட்டால் வெற்றி பெற்றதா என கேள்வி எழுப்பினார். தொடர்ந்து பேசிய அவர், முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் விரும்பத்தகாத சில நிகழ்வுகளில் ஈடுபடுவதாகவும், இதுகுறித்து கட்சி தலைமைக்கு தெரிவித்துள்ளதாகவும் கூறினார். சில சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சி நிகழ்வுகளில் பங்கேற்பதில்லை என கூறிய அவர், வருகிற 1ஆம் தேதி கட்சியின் தலைவர்கள் புதுச்சேரிக்கு வரவுள்ளதாகவும், அப்போது இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி புதுச்சேரியில் தொடரும் என்றும், மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்தால் மட்டும்தான் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி பெறும் என்றார்.
தங்கு தடையின்றி நலத்திட்டங்களும் கிடைக்கும் என்று கூறிய அவர் 2016 முதல் 2021 வரை ஆட்சி செய்த காங்கிரஸ் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி அரசு தேவையற்ற விமர்சனம் செய்து மாநில வளர்ச்சியை பின்னுக்கு தள்ளியதாகவும் அவர் புகார் தெரிவித்தார். இந்த தேசிய அதாவது என்டிஏ அரசாங்கம் அமைந்தால் மட்டுமே இந்த புதுவைக்கு நலத்திட்டங்கள் நடக்கும். என்டிஏ கூட கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி இல்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் எப்படி 2016 இருந்து 21 வரைக்கும் பாண்டிச்சேரியில ஒரு வேலை வாய்ப்பு கூட நடக்கல, ஒரு ரோடு கூட போடல, ஒரு நலத்திட்டம் கூட நடக்கல. அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விமர்சன அரசியல் பண்றவங்க. முதல்வர்னா இந்த நாட்டுக்கு என்ன செய்யணும், நம்ம கட்சி எலெக்ஷன் ஜெயிச்சதுன்னா இந்த முதல்வர் புதுவைக்கு என்ன செய்ய வேணும்ன்றது மட்டும்தான் குறிக்கோளா இருக்கும். தேவையில்லாத ஒரு எதிர்ப்பு அரசியல் செய்து 5 ஆண்டுகள்ல எத்தனை பேர் கூட வயசு வரம்புலாம் அதிகமாகி அவளை வேலை வாய்ப்புக்கு போனதுக்கு காரணம் இந்த ஏற்கனவே இந்த 16-21 ஆட்சி செய்த திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் கூட்டணியுடைய செயல்பாடால் இன்னைக்கு எத்தனை பேர் வயசு அதிகமாகி வேலை வாய்ப்புக்கு போக முடியாது இருக்காங்க. இன்னைக்கு 5000 பேருக்கு வேலை வாய்ப்பு, இன்னும் தொடர்ந்து இந்த ஆண்டுக்குள்ளே இன்னும் 2000-3000 பேருக்கு வேலை வாய்ப்பு மட்டும் இல்ல, தொடர் நிறைய மேம்பாலங்களும் நலத்திட்டங்களும் நடக்க இருக்கிறது. பிரதமர் வர இருக்கிறார், நிறைய சலுகைகள் நடக்க இருக்கிறது. புதுச்சேரி விடுதலை நாள் விழா கொண்டாடப்பட உள்ள நிலையில் கடற்கரை சாலையில் காவல்துறையினர் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவர்களின் இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரியின் விடுதலை நாள் விழா அரசு சார்பில் சனிக்கிழமை 1ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. விடுதலை நாள் கொண்டாட்டத்திற்காக கடற்கரை காந்தி திடல் அருகே பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. சட்டசபை, ஆளுநர் மாளிகை, தலைமைச் செயலகம் உட்பட அரசு கட்டிடங்களுக்கு மின்விளக்கு அலங்காரம் செய்யப்பட்டு வருகிறது. இதனால் புதுச்சேரி நகரம் விழாக்கோலம் பூண்டுள்ளது. அன்றைய தினம் முதலமைச்சர் ரங்கசாமி கடற்கரை காந்தி திடலில் தேசிய கொடியேற்றி வைத்து மரியாதை செலுத்தவுள்ளார். இதை முன்னிட்டு இறுதி அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது. இதில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள், காவல்துறையினர், தேசிய மாணவர் படை மாணவர்களின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி ஒத்திகையும் நடைபெற்றன. புதுச்சேரியில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகளில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு பயிற்சி வகுப்புகள் குறித்த கலந்தாய்வு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் தலைமையில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 28/10/2025 முதல் 7/2/2026 வரை வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகள் நடைபெறவுள்ளன. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் திருத்த பணிகளில் ஈடுபட உள்ள வாக்காளர் பதிவு அலுவலர்கள், உதவி வாக்காளர் பதிவு அலுவலர்கள், துணை வட்டாட்சியர்கள் மற்றும் பிற தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் 28ஆம் தேதி புதன்கிழமை புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கலந்தாய்வு கூடத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணை தலைமை தேர்தல் அதிகாரிகள் ஆதர்ஷ் மற்றும் தில்லைவேல் அதிகாரிகளுக்கு பயிற்சி மற்றும் ஆலோசனைகளை வழங்கினர். புதுச்சேரி அரசின் கால்நடை பராமரிப்பு மற்றும் நலத்துறையில் இயக்குநர்களாக பதவி உயர்வு பெற்ற மருத்துவர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினார். கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறையில் கால்நடை மருத்துவர்கள் இணை இயக்குநர்களாக பதவி உயர்வு பெற்றவர்களுக்கு பணி ஆணைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் வேளாண் மற்றும் கால்நடைத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் ஆகியோர் பதவி உயர்வு பெற்ற கால்நடை மருத்துவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கி வாழ்த்து கூறினர். நிகழ்ச்சியில் துறையின் செயலாளர், துறையின் இயக்குநர், துறையின் இணை இயக்குநர் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் உருவாக்கப்பட்ட சிறப்பு கூறு நிதியை முழுமையாக செலவிட வலியுறுத்தி ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநரிடம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மனு அளித்தார். புதுச்சேரி ஆதிதிராவிட நலத்துறை இயக்குநர் அர்ஜுன் ராமகிருஷ்ணனை நேரில் சந்தித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை மனு அளித்தார். அம்மனுவில் தாழ்த்தப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நோக்கில் உருவாக்கப்பட்டுள்ள சிறப்பு கூறு நிதி புதுச்சேரி மாநிலத்தில் முறையாக பயன்படுத்தப்படுகிறதா என சந்தேகம் நிலவுவதாக குறிப்பிட்டுள்ளார். 3 மாதங்களே உள்ள நிலையில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் செலவிடப்பட வேண்டிய சிறப்பு கூறு நிதி இதுவரை 30% மட்டுமே பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மீதமுள்ள நிதியை விரைந்து முழுமையாக செலவிடுவதற்கான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நெல்லித்தோப்பு தொகுதியில் பெரியார் நகர் 10வது தெருவில் புதிய சமுதாய நலக்கட்டிடம் அமைத்து தர வேண்டும் என்றும் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் அமைக்கப்பட்ட உயர் மின்விளக்கு கோபுரங்களை சீரமைத்திட வேண்டும். சிறப்பு கூறு நிதி மூலம் அனைத்து வீடுகளுக்கும்
புதிய குடிநீர் குழாய்கள் அமைத்து தர வேண்டும். வெண்ணிலா நகரில் புதிய கழிப்பிடம் கட்டித்தர வேண்டும். சக்தி நகரில் சமுதாய நலக்கூடத்தை திறக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் இடிக்கப்பட்ட கழிப்பிட இடத்தில் ரேஷன் கடை, பொது பயன்பாடு கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்றும் இது குறித்து நேரில் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நவம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ள புதுச்சேரி விடுதலை நாள் விழாவில் பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கத்தினர் திரளாக பங்கேற்க உள்ளதாக அவ்வியக்க தலைவர் சிவராஜ் தெரிவித்துள்ளார். பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல இயக்க தலைவர் சிவராஜ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரி விடுதலை தினம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வந்ததாகவும், ஆனால் விடுதலை தினம் நவம்பர் 1ஆம் தேதி என்றும், ஆகஸ்ட் 16ஆம் தேதி புதுச்சேரி பிரெஞ்சு அரசிடமிருந்து விடுதலை பெற்று இந்தியாவுடன் இணைக்க கீழூரில் வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட தினம் என பிரெஞ்சு இந்திய விடுதலை கால இயக்கத்தினர் அதன் தலைவர் சிவராஜ் தலைமையில் அரசுக்கு வலியுறுத்தி வந்ததாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி விடுதலை நாள் நவம்பர் 1ஆம் தேதி என அறிவிக்க வலியுறுத்தி பல கட்ட போராட்டங்களை நடத்தி வந்ததாகவும், கோரிக்கைகளை மத்திய அரசு ஏற்று நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் என்று அறிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். மேலும் இது தொடர்பான அரசிதழிலும் ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறிய அவர், நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் விழா அரசு விழாவாக கொண்டாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டதாக கூறியுள்ளார். அதை ஏற்று ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி விடுதலை நாள் விழாவாக அரசு கொண்டாடி வருவதாகவும், அதன்படி நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை புதுச்சேரி விடுதலை நாள் விழா கடற்கரை சாலை காந்தி திடலில் அரசு சார்பில் கொண்டாடப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி காவல்துறையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளதாகவும், தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக கூறிய அவர், இந்த நிகழ்ச்சியில் பிரெஞ்சு இந்திய புதுச்சேரி பிரதேச விடுதலை கால மக்கள் நல இயக்கத்தினர் திரளாக பங்கேற்க உள்ளதாகவும் கூறியுள்ளார். முன்னதாக இயக்க சிறப்பு தலைவர் நடேசன் தலைமையில் குபேர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளதாகவும், தொடர்ந்து அருகில் உள்ள வெங்கடேச பெருமாள் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் நடத்தி இயக்க தலைவர் சிவராஜ் தலைமையில் ஊர்வலமாக விழாத்திடலுக்கு வருகை தர உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தலைமை தேர்தல் ஆணைய அறிவுறுத்தலின்படி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணிகள் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்திய தேர்தல் ஆணையம் துல்லியமாகவும் பிழையில்லா வாக்காளர் பட்டியல் தயாரிக்கும் நோக்கத்துடன் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் உட்பட 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் வாக்காளர் பட்டியல்களில் சிறப்பு தீவிர திருத்தம் செய்யும் பணியை மேற்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் சிறப்பு தீவிர திருத்தப் பணி வருகிற 4ஆம் தேதி துவங்கப்பட உள்ளது. இந்நிலையில் புதுச்சேரி தலைமை தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதல் படி சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்தப் பணி தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ரவுத்ரம் சக்திவேல், காங்கிரஸ் கட்சியின் பிரதேஷ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கமல்தாஸ், திராவிட முன்னேற்றக் கழக அமைப்பாளர் சிவா, கம்யூனிஸ்ட், பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட அரசியல் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். வேளாண் தொழிலாளர் சங்கத்தில் பதிவு செய்ய நவம்பர் 10ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேளாண் தொழிலாளர் நலச்சங்க தலைமை செயல் அலுவலர் முத்துகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வேளாண் தொழிலாளர்கள் பல்வேறு நலத்திட்டங்களை பெற நலச்சங்கத்தில் உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார். பழைய உறுப்பினர்கள் புதுப்பிக்கவும் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கவும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், விண்ணப்பிக்க விரும்பும் தொழிலாளர்கள் பிறப்பு சான்றிதழ், ரேஷன் கார்டு, ஆதார், வாக்காளர் அடையாள அட்டை, வங்கிக் கணக்கு புத்தக நகல், புகைப்படம், அட்டவணை இனத்தவர் சான்றிதழ், வருமான சான்றிதழ், சான்றளிக்கும் விவசாயி ஆதார் நகல் போன்ற ஆவணங்களை விண்ணப்பத்துடன் இணைத்து 29ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். இந்த காலக்கெடு வருகிற நவம்பர் 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள அவர், வேளாண் தொழிலாளர்கள் இவ்வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அடுத்து வருவது புதுவையின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,045 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.